ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்த்திக் ஸ்வாட் ஃபோட்டோகிராஃபி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் பற்றியும் பேட் ஃபோட்டோகிராஃபி பற்றியும் நிறைய டிப்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது இல்லாமல் இந்த அட்வான்ஸ்டு டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிகினர்ஸும் அமெச்சூரான ஃபோட்டோகிராஃபர்ஸும் பிகினர்ஸும் ஈவன் இன்டர்மீடியட் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட யூஸ் பண்ணாத சில ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருந்த ப்ரொஃபஷனல்ஸ் கூட சில ப்ரொஃபஷனுக்கு இது வந்து அதிகமாக தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷலான சில ட்ரிக்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் டிடெக்ஷன். விஆர்னு சொல்லப்படுற நிக்கானில் சொல்லப்படுற விஆர் அண்டு கேனானில் சொல்லப்படுற ஐஎஸ், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்டல்டில் யூஸ் பண்ணுறது. எதுக்காக ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் பேடை வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்ருக்கீங்க. ஒரு சட்டர் ஸ்பீடு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 2000 வச்சுருக்கீங்க அப்படின்னா, கரெக்டான நீங்கள் எக்ஸ்போஷர் லெவல்ஸ், அதாவது கரெக்டான சட்டர் ஸ்பீட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸ்போஷர், கரெக்டான சட்டர் ஸ்பீட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து விஆர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன சட்டர் ஸ்பீடு வச்சுக்கிட்டாலும் சரி, விஆர் இருந்துச்சு அப்படின்னா வைப்ரேஷன் டிடெக்ட் பண்ணி கொஞ்சம் வந்து இப்போ ஃபோட்டோ வந்து பிளர் பண்ணாமல் காப்பாற்றும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது கிடையாது. விஆர் சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோவில் ஒரு லைட்டான ஒரு ஸ்மெஜ்ஜான ஒரு சாஃப்டான எட்ஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பிளர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாதிரியான சாஃப்டான எட்ஜஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ கரெக்டான நம்ம ஷட்டர் ஸ்பீட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான விஆரை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட்லேயோ இல்லை மோனோபாட்லேயோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம விஆரை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஹேண்டில்லையும் நீங்கள் வந்து சட்டர் ஸ்பீட் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஆரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இன்னும் நல்லா ஷார்ப்பாகவும் நல்லா கிளியராகவும் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் நிறைய பேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸான ஒரு டெலிஃபோட்டோ ஜூம் லென்ஸ் இருக்குது அப்படின்னாலே ரொம்ப கிட்டக்க ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து கவர் பண்ணுறது. ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஒரு பேட் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ரெண்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக கவர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான க்ளோஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையில்லை. ஸோ பார்க்குற வியூவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட்டேட்டோட இருக்கிற மாதிரி இமேஜ், அதுக்காக ஒரு வைட் ஆங்கிள் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ்லேயே கூட கொஞ்சம் ஹேபிட்டேட் இருக்க மாதிரி அந்த பேடு அந்த வைல்ட் அனிமல் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கே இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு மானோ ஒரு யானையோ ரொம்ப க்ளோஸாக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது நடந்து வர மாதிரியோ ஒரு ஆக்ஷன் ஷாட்டோ, இல்லை அது வந்து என்ன மாதிரியான லொக்கேஷனில் இருக்குது, அதோட ஹேபிட்டேட் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரியான இடத்துல வந்து வசிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி நிச்சயமாக நெக்ஸ்ட் லெவலில் போகும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட் மாதிரி அப்படியே வச்சிடறோம். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ் வந்து தேவையில்லை. என்ன மாதிரியான ஹேபிட்டேட்டில் அது வந்து வாழுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுங்க, இன்னும் உங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். இது டிப் நம்பர் 2. ஸோ டிப் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட்ஸை யூஸ் பண்ணுறது. நிறையா பேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா f5.6லேயோ இல்லை என்ன அப்பேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்பேச்சரோ அதிலே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அப்பேச்சரில் வந்து ஒரு ஸ்டாப்போ 2 ஸ்டாப்போ போகும்போது தான் அந்த லென்ஸுக்குன்னு சில ஸ்வீட் ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரைபாடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5.6லேயே கூட யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். பட் அப்போயுமே கூட நீங்கள் லென்ஸுக்குன்னு உள்ள ஸ்வீட் ஸ்பாட்ஸ், இப்போ என்னோடய 55x300 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55x200 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா f8 தான் வந்து ஸ்வீட் ஸ்பாட்டு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா f11 தான் ஸ்வீட் ஸ்பாட்டு. ஸோ அந்த அப்பேச்சரில் கரெக்டாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். என்ன உங்களோட லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா photographylife.com இந்த மாதிரியான சில சைட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட்ஸ் வந்து
அது உங்களோட லென்ஸோட ஸ்வீட் ஸ்பாட் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது டிப் நம்பர் 3. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸை யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் நம்மளோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் பேட் ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளை எடுக்கிறோம், ஒரு பேர்ட் அண்ட் ஃப்ளை எடுக்கிறோம், இல்லை ஒரு டேக் ஆஃப், இல்லை ஒரு லேண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு லேண்டை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் நிறையா சமயத்தில் வந்து கை கொடுக்கும். கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜி உள்ள கேமராஸ் இல்லாமல் ஒரு பிகினருக்கான கேமராஸோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் கேமராஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டர் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ சென்டர் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸில் வந்து சிங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டிங்ஸ் வச்சு எடுத்து பாருங்கள். இன்னும் உங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிட முடியும். ஸோ அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிட முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பேட் அண்ட் ஃப்ளையோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஷார்ட்ஸை வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு மாதிரியான டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ பேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் இருக்கும். என்னென்னா இப்போ நம்ம வந்து நான் நிறைய டைம் எடுத்துட்டேன், நான் வந்து யானையை வந்து நிறைய டைம் எடுத்துட்டேன், புளியை நான் நிறைய டைம் எடுத்துட்டேன், இன்னுமே எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில நான் பேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நான் பேசுகிறப்ப நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேட்லாம் நான் எடுத்துட்டேன், இந்த பேடோட லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ இந்த பேடெலாம் நான் எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இதில் வந்து தேவை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோ நம்ம ஒன்றும் ஆதார் கார்டோ இல்லை வந்து இப்போ ஓட்டர் ஐடியோ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் எந்த பேடுக்கும். ஸோ நான் இந்த பேடெலாம் எடுத்துட்டேன், இந்த பேடெலாம் எடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எந்த பேடாக இருந்தாலும், நீங்கள் எடுத்த பேடாக இருந்தாலும் எடுக்காத பேடாக இருந்தாலும் அதோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரு ஹேபிட்டேட் சீக்வன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மறுபடியும் அதை ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன சொன்னால் காக்கா தானே, கிளி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். பட் அதில் கிடைக்கிற சில அபூர்வமான ஃபோட்டோஸ் எவ்வளவோ இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம இப்போ நிறைய வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க நிறைய என்வைரன்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அணில் நிறையா இருக்கும், கிளி இருக்கும், காக்கா இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ எடுக்க ட்ரை பண்ணு. இப்போ இந்த ஒரு பேர்ட் பார்த்திங்க அப்படின்னா சிட்டுக்குருவியை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பாருங்களேன் எவ்வளோ மைனூட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டக்க எடுத்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்த ஃபோட்டோ, ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ சிட்டுக்குருவி தானே அப்படின்னு அலட்சியமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம பார்க்குற பொருளாக இருக்கலாம், நம்ம எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஹேபிட்டேட் அந்த ஆக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அதோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கலாம். ஸோ அதுக்காக எந்த வைல்ட் லைஃப் அனிமலையும் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட் கிடைக்கிற வரைக்கும், உங்களுக்கு திருப்தியான ஒரு ஷாட் கிடைக்கும். இந்த ஷாட்டோட அடுத்த ஷாட் இன்னும் ஒரு மைல் ஸ்டோனை எட்டுற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இது பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ வந்து எந்த சப்ஜெக்டையுமே வந்து விட்டுறாதீங்க. ஒரு சான்ச்சுரி ஒரு இதுக்கு இப்போ போகிறீங்க, ஒரு சஃபாரி போகிறீங்க, இல்லை ஒரு ட்ரிப் ஒரு ஃபோட்டோ வாக் போகிறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு சின்ன வைல்டு அனிமலையும் சின்ன ஒரு பேர்ட்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எதையுமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுறாதீங்க. அடுத்த ஒரு ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெண்ட் மோர் டைம். நீங்கள் ஒரு சான்ச்சுரிஸில் ஒரு பேர்ட் சான்ச்சுரிஸில் ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸில் நம்ம போய் இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போய் ஒரு ஃபோட்டோ வாக்காக போயிருக்கோம் அப்படின்னா அங்கே டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேர்ட்ஸும் சரி வைல்டு அனிமல்ஸும் சரி வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரே ஆக்டிவிட்டி தான் பண்ணுவோம். புலினா இப்படி சண்டை போடுவோம், புலினா அப்படி நடந்து வரும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் புலி வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். நார்மலாகவே ஒரு பேட் ஃபோட்டோகிராஃபர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னால் டக்குன்னு போயிட்டு ஃபீல்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வர்றது மாதிரி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ தானே எனக்கு வேணும் அப்படின்னு இன்றைக்கி கற்பனை பண்ணிட்டு போயிருப்போம். நம்ம ஒரு இமேஜினோட நம்ம இன்றைக்கி போயிருப்போம். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஸோ அதையும் எடுத்தது இல்லாமல் சரி வேறு ஏதாவது ஃபோட்டோ கிடைக்குது அப்படின்னு நம்மளோட டைம் வரைக்கும் அந்த எக்ஸ்டெண்ட் டைம் வரைக்கும் செக் பண்ணி இருந்து ரொம்ப அதை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் ஸ்டடியை வந்து இன்னும் லைவாக நம்ம ஃபீல்டில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அதிகமான ஐடியாஸ் வரும். ஸோ இதை இப்படி எடுக்கலாம், இது இந்த மாதிரி எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் எடுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இது வந்து ஒவ்வொரு டைமுமே நீங்கள் இது மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. இதில் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்கும், வேறு விதமான ஹேபிட்டேட் கிடைக்கும் மற்றவங்ககிட்ட இல்லை. அதாவது ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட்டாக எல்லோரும் தான்
எடுக்கிறாங்க கிளியை, எல்லாரும் தான் எடுக்கிறாங்க புலியை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்மளோட ஃபோட்டோ ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். நம்மளோட ஃபோட்டோ ஒரு என்ன சொல்கிறது, யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு யூனிக்னஸோடு நம்ம ஃபோட்டோஸ் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் பேட் ஃபோட்டோகிராஃபின்னு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபில். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டைகர் ஃபோட்டோ அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வைல்ட் லைஃப்பை விட வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் வித் லோ ஃபோக்கல் லென்த். எதுக்கு லோ ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு 200x500 mm லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உடனே 500 mmல, அதாவது அதோட மேக்ஸிமம் ரீச்சில் வச்சு ஜூம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டக்குன்னு ஃபைண்ட் பண்ண முடியாது ஒரு பேடையோ ஒரு வைல்ட் அனிமலையோ. ஸோ அது வந்து சின்ன ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு 200ல் வச்சுட்டு அதோட மினிமம் ஃபோக்கல் லென்த்தில் வச்சுட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜூம் இன் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களால் ஈஸியாக அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஷார்ட்ஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் எடுத்துட முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 500 வச்சுருப்பாங்க, 300 வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி வச்சுட்டு சலசலன்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது வந்து நம்ம வந்து கிட்டக்க அதை ஜூம் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்குள்ளேயும் அந்த ஷாட் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அவஸ்தையை வந்து ஈஸியாக தவிர்த்தரலாம். ஸோ இந்த மாதிரி லோ ஃபோக்கல் லென்த்தில் வச்சுட்டு நீங்கள் அதை சப்ஜெக்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கல் லென்த்து கொண்டு போங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ஃபோட்டோகிராஃபிக்கோ இல்லை ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கோ போகிறீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோகிராஃபர்ஸோட மட்டுமே வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸுக்கும் பேட் ஃபோட்டோ வாக்ஸுக்கும் இது பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா நீங்கள் ஒரு பேட் வாக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் உங்களுக்காக வந்து அவங்களும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் ஒரு பேட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் உங்களோட ஒரு ஜென்ரலான ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து டோட்டலாக ஒத்து வராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சும்மாவே உட்காந்துருக்கோம், என்ன பண்ண போகிற, அதான் பறக்குது எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படிம்பாங்க. அவங்களால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு தான் அது முக்கியம், அவங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்கும். சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷாட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அவஸ்தைகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அலோனாக வந்து பேட் வாக்குக்கு அவங்க ஃபோட்டோ வாக்குக்கு இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்க கூட்டிகிட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் நம்ம ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயம்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ அட்வான்ஸ்டான ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட பேட் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போகலாம். இது இல்லாமல் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லைஃப்பில் என்னோடய ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயந்தான். ஸோ இது இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன நியூவான விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை கற்றுக்கிறேன். வணக்கம்.